பிரியங்கா தேஷ்பாண்டே அவர்கள் ரீசெண்டா அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல சமீபத்துல நடந்து முடிஞ்ச சூப்பர் சிங்கரை பத்தி ஏகப்பட்ட விஷயங்கள் ஒரு போஸ்டா ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுல ஏகப்பட்ட விஷயங்கள் பேசியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மக்களாகிய எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு வணக்கம். எப்பவும் போல இந்த சீசனுக்குமே உங்ககிட்ட இருந்து மிகப்பெரிய ஒரு ஆதரவு கிடைச்சிருந்துச்சு. அது எல்லாத்துக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றி. அண்ட் இந்த சீசன் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஹிட் அடிக்கும் அப்படின்னு நாங்க எல்லாருமே எந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க. அண்ட் எத்தனையோ பேர் வந்துட்டு ஃபைனல்ஸ் அப்ப இவங்க ஜெயிச்சிருக்கலாம், அவங்க ஜெயிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லி வந்துட்டுருக்கீங்க. அண்ட் ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொருத்தர பிடிக்கும். அத வந்து அவங்க தான் ஜெயிக்கணும் அப்படின்னு நம்ம நெனைப்போம். பட் எல்லா மக்களும் சேர்ந்து யாருக்கு அதிக வோட் பண்ணியிருக்காங்களோ அவங்க தான் வின்னர். அப்படி பார்க்கும்போது காயத்ரி தான் இந்த சீசனோட வின்னர். காயத்ரிக்கு என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் அடுத்தடுத்த பிளேஸ்ல வந்திருந்த நஸ்ரீனாக இருக்கட்டும், சாராவாக இருக்கட்டும், ஆத்யாவாக இருக்கட்டும் எல்லோருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். நீங்க எல்லாருமே பின்னாடி மிகப்பெரிய ஒரு சிங்கர்ஸா வரணும். ஏகப்பட்ட பாடல்கள் பாடி நம்ம சூப்பர் சிங்கர பெருமைப்படுத்தணும், விஜய் டிவியை பெருமைப்படுத்தணும். நீங்களும் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு எப்போதுமே நான் கடவுள்கிட்ட வேண்டிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த சீசனில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சுட்டி குழந்தை அப்படின்னா அது வந்து நஸ்ரீன் தான். ஏன் அப்படின்னா பயங்கரமான வாய், ஊரில் உள்ள எல்லா வாயும் அந்த பொண்ணுக்கு தான் இருக்கும். எனக்கே வந்து பயங்கரமாக டஃப் கொடுப்பா. அவளோட ஆக்டிவிட்டீஸ்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதே மாதிரி ரொம்ப அழகாக பாடுவா. அவள் ஃபஸ்ட்டு வருவா அப்படின்னு நான் எதிர்பார்த்துருந்தேன். பட் ஓகே, இதுக்கப்புறம் அடுத்தடுத்து அவள் லைஃப்பில் அவள் சக்ஸஸ் ஆக என்னோட வாழ்த்துக்கள். நிறைய பேர் வந்துட்டு இந்த சீசனில் நான் வராமல் போனதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நீங்கள் வரமாட்டீங்களா, இந்த ஒரு சீசன் தான் வரமாட்டீங்களா, இல்லை இனிமேல் எப்பயுமே இந்த சீசன் தொகுத்து வழங்க மாட்டீங்களா அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் கேட்டிருந்தீங்க. நிறைய மெசேஜஸ் வந்துருந்துச்சு. சோசியல் மீடியாவில் நிறைய விஷயங்களை பார்க்க முடிஞ்சிச்சு. உங்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு நன்றி. இத்தனை வருஷமாக நான் என்ன சேர்த்தேன் அப்படின்னு தெரியல. பட் உங்கள் எல்லாரோட அன்பையும் நான் வாங்கியிருக்கேன் அப்படிங்கும்போது எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது. கூடிய சீக்கிரமே கண்டிப்பாக நான் மறுபடியும் வருவேன், தொகுத்து வழங்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. அண்ட் திரும்ப திரும்ப யார் ஃபஸ்ட்டு வந்திருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் சோசியல் மீடியாவில் அதிக பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, சூரிய அவர்களோட சமீபத்தில் ரிலீஸ் ஆகியிருந்த படமான மாமன் படம் கிட்டத்தட்ட 25 கோடி வசூலை தாண்டி ரொம்பவே வெற்றிகரமாக போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவலை சமீபத்தில் மாமன் படக்குழு அறிவிச்சிருக்காங்க. சூரிய அவர்களோட நடிப்பில் கதாநாயகனா சமீபத்தில் வந்திருந்த படம் தான் மாமன். இந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ரொம்பவே ஸ்லோவாக தான் போய்கிட்டு இருந்துச்சு. பட் பிஎன்சி சென்டரில் பயங்கர ஹிட் அடிச்சிருக்கு. அதனால அடுத்தடுத்த கலெக்ஷன் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகி வந்துட்டு இருக்கு. அஃபிஷியலி இப்போ இந்த படம் வந்து 25 கோடியை வந்து கிராஸ் பண்ணியிருக்காமா. இந்த ஒரு விஷயத்த போஸ்டரா படக்குழு வெளியிட்டிருக்காங்க. மேலும் கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. சூரிய அவர்கள் கதாநாயகனா, மேலும் ஐஸ்வர்யா லட்சுமி அவர்கள் ஹீரோயின் அப்படின்னோடனே எப்படிப்பா செட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி நினைச்சாங்க. ஒரு கமர்ஷியல் படமா இது வருமா அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துருந்தாங்க. பட் பிஎன்சி சென்டர்களில் ரொம்பவே சூப்பராக போகிற அளவுக்கு சூரி கணக்கச்சிதமாக அந்த ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். இது சூரியோட 3வது ஹிட். இதற்கு முன்னாடி வந்திருந்த கருடனும் சரி, அதற்கு முன்னாடி வந்திருந்த விடுதலையும் சரி, ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வெற்றி. பெரிய பெரிய ஹீரோஸை கண்டினியூஸாக ஹிட் கொடுக்க திணறிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கப்ப சூரி, சசிகுமார்லாம் அடுத்தடுத்து ஹிட் கொடுத்து வந்துட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.